நீங்கள் பார்க்கலாம் விமானத்தை. ஏர் இந்தியா விமானம் நேற்று விபத்துக்குள்ளான விமானம் எந்த பகுதியிலிருந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு கேமராவில் காட்டுறோம் அது வந்த திசையை. இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியில் தான் ஏர்போர்ட் இருக்கு. இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அப்படியே விமானம் புறப்படுகிறது, மேலே எழுகிறது. இந்த மரத்தில் தான் முதல்ல மோதுகிறது. இந்த மரத்தில் மோதி தான் விபத்துக்குள்ளாகி விமானம் சென்று அங்கே விழுகிறது, அங்கே வெடித்து சிதறுகிறது. விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் தீயில் கருகுகிறார்கள். மிகவும் சோகமான சம்பவம். அது மட்டுமல்ல, விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, இது ஒரு மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் கட்டிடத்தின் மேலே மோதுது. அதில் இருந்த 5 மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவர், அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இங்கு உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 265 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இந்த விபத்தை நேர்ல பார்த்த கோமல், இப்ப நாம நின்றுட்டு இருந்த பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் விபத்து நடந்திருக்கு. இந்த மரம் வந்து ஒரு 50 மீட்டர் கூட இல்ல. இந்த விபத்தை நான் இப்ப நிக்கிற இடத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, குஜராத்தி தான் தெரியும். அதனால குஜராத்தி தெரிந்த தமிழர் ஒருவர் இருக்கார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இவர் தமிழ்ல விவரிப்பார். அவங்க வந்து காலையில துணி காயப்படுறதுக்கு வந்தாங்க. மேல பார்த்த உடனே ஒரு ஃபிளைட் மேல இருந்து வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. இவங்க பார்த்த உடனே அந்த ஃபிளைட் வந்து அவங்க மேல வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. உடனே ஒன்றும் தெரியாது, அப்படியே உடனே அந்த ஃப்ளைட் வந்து எதிர்க்க இருக்கிற பில்டிங்கில் போய் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அவங்க அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு கீழே போய் ஓடிட்டு போயிட்டாங்களாம். பூகம்பம் அந்த மாதிரி இந்த பில்டிங்கே பூரா வைப்ரேஷன் ஆயிட்டு இருந்துச்சு. આજુબાજુ રહે છે પણ નીચે તો આને અથડાઈને અહીંયા જ બ્લાસ્ટ થવાનું તો અમારે આ બ્લોકમાં રહે છે ને આજુબાજુ રહે છે ત્યાં இப்போ என்ன சொன்னாங்க? அதான் சொன்னாங்க இங்க கொஞ்சம் கிட்ட வந்துன்னா இதுக்குள்ள இது மேலே வந்திருக்கும் அப்படி આ પાછળના પતરાવાળું છે ને એ તો આખું ઉચકીને આખું પછડાયું પાછલો ભાગ તો இதெல்லாம் வைப்ரேட் ஆகி எல்லாம் போய் மேலே போய் கீழே திருப்பி விழுந்துச்சு அந்த பிளாஸ்டினுடைய இம்பாக்ட்னால. काले तो घर घेर के गिरती मुखवा गया था। ओ मारा प्रभु, मारा परमेश्वर, मारा दीकरा ना तने झुकाव ले ओ मारा बाप நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே ஒரு பயணியான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் விமான விபத்தில் உயிர் பிழைத்ததை தன்னால் நம்ப முடியவில்லை என்று கூறியுள்ளார். விமானம் பறக்க தொடங்கின சில நொடிகள்லேயே எல்லாமே நின்று போனது போல உணர்ந்தோம். பச்சை வெள்ளை லைட்லாம் எரிஞ்சது. நான் கூட விமானத்தோட வேகத்தை அதிகப்படுத்துறாங்கன்னு நினைச்சேன். திடீர்னு விமானம் ஒரு கட்டிடத்தின் மீது மோதுச்சு. அப்ப என் பக்கத்துல இருந்த கதவு உடைஞ்சதால அது வழியா நான் வெளியே குதிச்சுட்டேன். விமானம் விழுந்த பகுதியில எதிர்பக்கத்துல சுவர் இருந்ததால யாராலும் தப்பிக்க முடியல. நான் வெளியேறும் போது சில எரிந்த உடல்களை பார்த்தேன். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நானும் இறந்துடுவேன்னு தான் நினைச்சேன். இப்ப வர நம்ப முடியல. நான் எப்படி பிழைச்சேன்னு எனக்கே தெரியல.
குஜராத்தில் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று ஒரு காட்சி. எத்தனை மணிக்கு? 12:10. அதாவது ஏற்கனவே இந்த விமானம் 1:38 புறப்பட்டது இருந்தது இல்லையா? ஆனால் 1:10 புறப்பட வேண்டியதாக இருந்தது. சற்றே தாமதமாக 1:38 டேக் ஆஃப் ஆனது. 1:10 கிளம்புற விமானத்துக்கு 12:10 போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரம் முன்னாடி போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அதே போல் ஸ்ட்ரிக்டாக சர்வதேச விமானம் அப்படிங்கிறதுனால போர்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:20 ஒரு பேசஞ்சர் வராங்க. ஏற்கனவே அவங்க ஒரு பேசஞ்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக மிஸ் ஆன பேசஞ்சர் வராங்க. அவங்கள தான் நீங்கள் இப்போ திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க பேர் பூமி சௌஹான். அவங்களுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கார், அதாவது லண்டனில் இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. 2 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்தியா வராங்க. சுற்றுலாக்காக தான் வராங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாம், நம்ம ஊராச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க, குஜராத் மாநிலத்தில் பரூச் என்ற பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க வராங்க குஜராத்தில். அப்படி அவங்க பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க மறுபடியும் கிளம்புறாங்க. டிக்கெட் எல்லாம் போட்டாங்க. நேற்று வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, ஃபேமிலியோட கிளம்புறாங்க. அப்பெல்லாம் கூட வந்திருக்காரு. வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவங்க ஏர்போர்ட்டு ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அகமதாபாத் டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்ய முடியும், எங்களை உள்ளே அனுப்புங்க சார், 10 நிமிஷம் தான், ஃப்ளைட்டு கிளம்பல, நாங்கள் போர்ட் பண்ணிடுறோம், எங்களையே நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 12:20 பேசுகிறாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, விமான நிலைய அதிகாரிகள் 10 நிமிஷம் லேட்டுனா லேட்டு தான், உங்களை இப்போ நாங்கள் உள்ளே அனுப்பணும் அப்படின்னா, செக்இன்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, போர்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் உங்களை உள்ளே அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒரு 10 நிமிஷம் விமானம் லேட் ஆகும். ஏற்கனவே விமானம் லேட்டு, போக முடியாதுன்னா போக முடியாது, நீங்கள் லேட்டாக வந்தது உங்களுடைய தப்பு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விமானத்துக்கும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுத்ததுனால 1:38 விமானம் வானில் பறக்க ஆரம்பிக்கிறது. 32 செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த பூமி சௌஹான் அப்படிங்கிறவங்க ரொம்ப வெறுத்து போய், என்னடா இது, கணவர் வேறு காத்துட்டுருக்காரு, டிக்கெட்டும் போட்டாச்சு, பணமும் போச்சு, ஒரு 10 நிமிஷம் லேட்டு, அதுவும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோன்னு சொன்னாலும் கேட்கலையே அப்படிங்கிற சிந்தனையோட ஏர்போர்ட் வெளியே கால் எடுத்து வைக்கிறாங்க. ஏர்போர்ட்டே பரபரப்பாகி விட்டது. இப்போ தான் கிளம்பிச்சு லண்டனுக்கு ஃப்ளைட்டு. போக கொஞ்சம் தூரத்தில் ஏர்போர்ட்டுக்கு வெளியே போய் ஒரு பில்டிங் மேலே இடித்து விட்டது. ஃப்ளைட்டில் பயணம் செய்தவர்களுடைய நிலை என்ன என்று தெரியவில்லை. மிகப்பெரிய நெருப்பு அங்கே தோன்றுகிறது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு ஏற்பட்டெல்லாம். இவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, இந்த செய்தி கேட்கும்போது என்னாச்சு, நீங்கள் ஒரு பேசஞ்சர் தான் மிஸ்ஸிங், என்ன ஆச்சு உங்களுக்கு அந்த செய்தி கேட்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு உடலெல்லாம் நடுங்குகிறது, கால்கள் எல்லாம் உதறுகின்றன, அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னுடைய பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிவிட்டது, ஒரு நம்னஸ் வந்து விட்டது எனக்குள்ள, நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன், அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் கூட மீளவில்லை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி அளித்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது விமானம் போயிடுச்சே, இத்தனை பேர் உயிரிழந்து விட்டார்களே என்ற சோகத்தில் இருந்தால் கூட, நம்ம வீட்டு பெண்ணு தப்பிச்சிட்டாங்களே, விமானத்தில் போயிருக்க வேண்டியவங்க 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால அவங்க உயிர் பிழைத்து விட்டார்களே என்று மகள் உயிருடன் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர். அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க ஊடகத்திற்கு. அந்த பேட்டியில் அந்த நொடியில் பொழுதில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. விமானத்தில் 242 பேர் பயணித்தாங்க. 230 பயணிகள், 10 பேர் அங்கே விமான பணியில் இருக்கக்கூடியவர்கள், 2 பைலட், அதாவது ஒரு பைலட் ஒரு கோ பைலட். 242 பேரில் ஒருவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். அந்த ஒருவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அவர் விமானத்தில் ஏறி உயிர் பிழைச்சவர், விமானத்தில் ஏறாமல் உயிர் பிழைச்சவங்க இவங்க ஒருத்தர் தான். இவங்களுடைய பெயர் பூமி சௌஹான். இந்த மீட்பு பணிகள் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று விமான விபத்து ஏற்பட்ட போது என்ன மாதிரியான வீரியம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம களத்துல இருந்து இப்ப பதிவு செய்யறோம். நேற்று நடந்த அந்த விபத்துல மீட்பு பணியில ஈடுபட்ட தர்மேந்தர் நம்மளோட இருக்காரு, தமிழ் நல்லா பேசக்கூடியவர், அவர்கிட்டே கேட்போம். சார், இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க, எப்படி இந்த விபத்து உங்களுக்கு தெரிஞ்சது? சார், ஆக்சுவலி நான் இங்க பக்கத்துல என் கார் பார்க் பண்ணி நாங்க நின்று இருந்தோம். 1:38க்கு இந்த பிளாஸ்ட் ஆச்சு, 1:35 அரௌண்ட் 9:38க்கு இந்த பிளாஸ்ட் ஆன பிறகு நாங்க அங்க இந்த சவுண்ட், பெரிய பயங்கரமா சவுண்ட் வந்தது. நாங்க ஓடி இங்க நின்னோம்ப்பா சார். அப்ப பார்த்தோம், அதுக்கு இந்த ஆர்மி கேன்டோன்மெண்ட், இது பார்டர் சார்,
ஃபிளைட் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகி அதோ அந்த இருக்குது அந்த ஆர்மி பார்டர் இந்த மரத்துல இருந்து இங்க அடிபட்டு இந்த மரத்தை பிரேக் பண்ணி அங்க போய் அங்க உழுந்தது சார். அந்த உளுந்தின உடனே அந்த பில்டிங் அந்த கவர்மெண்ட் பிஜே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த அங்க குவார்டர்ஸ் இருந்தது. அந்த குவார்டர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க சார். டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அது மேல போய் அந்த ஃபிளைட் வந்து இப்படின்னு விழுந்த உடனே அந்த பிரேக் ஆயிடுது சார். பாதி ஃபிளைட் இங்க பார்க்கலாம் சார். அந்த பாதி ஃபிளைட் அந்த அதுக்கு மேல பிரேக் ஆனதுக்கு அங்க விழுந்த உடனே சார் அந்த பிரேக் ஆகி அந்த பாதி ஃபிளைட்ல இருந்த ஃபியூல் எல்லாம் அந்த போன பிறகு அந்த பயங்கரமா ஒரு நெருப்பு மாதிரி இறந்தது சார். யாரும் உள்ள காப்பாற்ற முடியாத ஹாஃப் அன் அவர் அந்த நெருப்பு அப்படியே ஃபுல்லா பிளாஸ்ட் மாதிரி இருந்தது. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கத்தின்னு இருந்தாங்க சார். அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க சவுண்ட் எல்லாம் அப்படியே கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கணும். யாருமே காப்பாற்ற முடியாம அவ்வளோ டேஞ்சர்ஸ் ஆன அந்த ஒரு அந்த 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 சமயத்தை யாருக்கு முடியாம அதுக்கப்புறம் சார் என்ன ஆச்சு, நாங்க ஒரு ஆள் அந்த உயிரோன அந்த விஸ்வாசன் ஒரு ஆள் காப்பாத்த அது ரொம்ப முக்கியமா கேட்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷமா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்துன்னு சொன்னீங்க. ஹாஃப் அன் அவர் கிட்ட எரிஞ்சிட்டே இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த ஒருத்தர் மட்டும் விஸ்வாஸ் மட்டும் சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்காரு. அவரை நீங்க பாத்தீங்களா சார்? டெஃபினெட்லி அது எங்களுக்கு கூட சார் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபிளைட் பிளாஸ்ட் உடனே அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் அவன் ஃபர்ஸ்ட் அந்த சீட்லயே உட்காந்துருந்தான் சார். அந்த பிளாஸ்ட் ஆனதுக்காக அந்த சீட்ல இருந்து அவன் ஜம்ப் ஆகி விழுந்திருப்பான் சார். அப்ப அந்த பில்டிங்ஸ் அந்த மேல டச் பண்ணி கீழே வந்து விழுந்தான். ஆனா அந்த ஃபியூல் எல்லாம் அவன் உடம்புல இருந்தது. அதுக்காக நெருப்புல கொஞ்சம் இங்க ஃபேஸ்ல அடிப்பட்டு இங்க இருந்தது. ஆனா கீழே விழுந்தோன்னு அவனுக்கு காலில் ஃபிராக்சர் மாதிரி இருந்தது. அவன் கொஞ்ச நேரம் அப்படியே விழுந்திருந்தான் சார். யாருக்கு நம்பிக்கையில அவன் உயிரோட இருப்பான்னு. அவன் நடந்து வெளியே வந்து அவங்க சொன்னா நாங்க என்ன நினைச்சோம் சார், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் காமிச்சாங்க நான் இந்த ஃபிளைட்ல இருந்து. அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது சார். ஏன்னா யாருக்கு நம்பிக்கை இல்லை சார். யாரு காப்பாற்ற முடியாம 30 மினிட்ஸ் அந்த அவ்வளோ பெரியான ஒரு நெருப்பு அதுல யாரும் போகக்கூட முடியாது சார். அவ்வளோ டேஞ்சரஸ்ல அவன் கடவுள் தான் அவனை காப்பாத்திருப்பாங்க சார். இது பிளெயின் தெரியுதான் சார். அந்த பிளெயின் தெரிஞ்சது அதுக்கு பக்கத்துல அந்த எரிஞ்சு பொருந்த பில்டிங் தெரியுதான் சார். அதுதான் ஹாஸ்டல். கரெக்டா? அந்த ஹாஸ்டல் இங்க இருந்து பாதி பிளெயினோட பாதி போர்ஷன் போய் அங்க ஹிட் பண்ணுது சார். அதுல பாதி பில்டிங்ஸ்ல உள்ள கூட அந்த பிளெயின் அந்த நெருப்பு எல்லாம் ஆயில்ஸ் எல்லாம் என்ன பியூர் ஆயில் இருக்கு சார். கேட்டுப்பட்டது 125 லிட்டர்ஸ் ஆயில் இருந்தது. அந்த ஆயில் கூட உள்ள ஸ்ப்ரெட் ஆன கூட அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லேடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கார் எல்லாம் கூட பர்ன்ஸ் ஆகி அவங்க ஓடுறாங்க சார். இங்க அங்க ஓடிட்டு இருந்தாங்க சார். யாரை காப்பாற்ற முடியல. ஏன்னா சார் எப்படி போவோம் சார். அந்த ஆயில் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயினே இருந்தது. அதுக்காக ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் ஆயிடுது. ஆனா ஹெவி டேமேஜ் இங்க தான் ஆச்சு சார். அங்க கூட ஆச்சு. ஆனா அங்க அரௌண்ட் 35% டேமேஜ் இருக்கும். ஆனா இங்க மோர் தென் 80% டேமேஜ் ஆச்சு சார். ஒரு ஆபத்தான நிலையில உங்க உயிரை பணைய வச்சு மீட்பு பண்ணியிருக்கிறது ரொம்ப நன்றி. இது வந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட தர்மேந்திரனுடைய விஷயமாக இருந்தால் இது போன்ற தர்மேந்திரை போன்ற பலர் இந்த மீட்பு பணியில முதற்கட்டமா ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டூ இயர்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன். பிஜி ஸ்டூடெண்ட்டு. இது வந்து பிஜி ஹாஸ்டல். அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லாம் எங்கள் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிருக்காங்க. ஃபேமிலி அகாமடேஷன். அப்படியா? ஆமாம். ஸோ நீங்கள் என்ன ஆச்சு எக்ஸாக்டாக? நீங்கள் இருந்தீங்களா அது நடக்கும்போது? ஆமாம், நான் ரூமில் தான் இருந்தேன். சாப்பிட வந்தேன். லஞ்ச் சாப்பிட தான் வந்தேன். அரௌண்ட் 1:30 ரூமில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனாக பெரிய நாய்ஸ் கேட்டுது. லவுட் நாய்ஸ். அது கிராஷ் ஆகிற மாதிரி. வித்தின் 10 செகண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்மோக். ரூம் ஃபுல்லாக ஸ்மோக் தான் இருந்தது. ஸோ இந்த 3 இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த 3 பிளாக். இதுக்கப்புறம் 2 பிளாக் இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் 4 பிளாக் இருக்கு இங்கே. ஸோ நீங்கள் எந்த பிளாக்ல இருந்தீங்க? இந்த இன்சிடென்ட் நடந்தது இந்த மெஸ்லன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட் விழுந்தது மெஸ்லன்னு சொல்கிறாங்க. அதனோட ஒரு பார்ட் வந்து வெடிச்சு இந்த 3 பிளாக் மேலே விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிளாக்ல இருந்தீங்க? இந்த ஃப்ளைட் விழுந்தது எந்த பிளாக்? நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தேன். மொத்தம் 4 பிளாக் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தேன். மேக்ஸிமம் டேமேஜ் வந்து 4
4வது பிளாக்கும் 3வது பிளாக்கும் தான் மேக்ஸிமம் டேமேஜ். அங்கே தான் ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் டேமேஜ். அங்கேருந்து தான் ஃபயர் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெஹிக்கிள்ஸு, காரு, பைக்கு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ 4வது பிளாக்னு சொல்கிறீங்க. 4வது பிளாக்ல தோராயமாக எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருப்பாங்க? அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரா இருந்தாங்களா? தமிழ்நாட்டு மேபி ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க, ஃபேமிலிஸோடு இருந்திருப்பாங்க. என் பிளாக்ல நான் மட்டும் தான் தமிழ். ஓகே, அங்கே இருந்தவங்க எத்தனை பேர் இப்போ மிஸ்ஸிங் அப்படின்ற தகவல் எதனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஏன் இப்போ வந்து இந்த ஹாஸ்டலை காலி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, எத்தனை பேர் மிஸ்ஸிங்லாம் தெரியும், எங்களுக்கே தெரியல. ஏன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே, மொபைல் எல்லாமே ரூமில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு அந்த இன்சிடெண்ட் நடந்தவுடனே நாங்கள் எல்லாம் அலறடிச்சு எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டோம். நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து நாங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கோம். இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு, என்ன திங்ஸ், முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்னென்னு. ஃப்ளைட் கிராஷ் நடந்த முக்கியமான இடம் வந்து அங்கே MBBS ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மெஸ்ஸில் தான். அவங்க பசங்க வந்து லஞ்ச் சாப்பிட வரும்போது தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியா? நீங்கள் குடும்பத்தோடு இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஃபேமிலியோட இல்லை, நான் பேச்சுலர் தான். நான் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். உங்கள் பேர்? டாக்டர் அருண் பிரசாந்த். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பிளாக்ல வேறு யாருன்னா இருக்காங்களா, தங்கியிருந்தாங்களா? என்னோட கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. என்னோட கொலீக்ஸ் 4-5 பேர் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என் பிளாக்ல வந்து எதுவும் யாருக்கும் அடிப்படலை, எதுவும் இன்சிடென்ட்லாம் இல்லை. என் பிளாக்ல இருக்கவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாருன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்தில் இருந்ததா சொல்லியிருக்கேன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல பெரிய டிசாஸ்டர்னு சொல்கிறீங்க, 4-5 ஃபேமிலி அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க இப்போ உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அவங்க 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 உயிரோடு இருக்கிற தகவல் ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு யார்கிட்டையும் கான்டாக்ட் இல்லை. எல்லாரோட திங்ஸ் எல்லாமே ரூமில் தான் மாட்டிகிட்டு இருக்கு. எங்களுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். போய் எல்லாமே ரூம் எப்படி, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். குடும்பம். அந்த டாக்டர் குடும்பத்தில் ஏற்கனவே கணவர் பார்த்தீங்கன்னா லண்டனில் 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்கள அழைத்து கொண்டு லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி அவரும் இந்தியா வருகை தந்துள்ளார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் இங்கே டாக்டராக தான் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்கவங்க டாக்டராக இருக்காங்க. 2 நாள் முன்னாடி தான் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு லண்டனில் போய் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கவிருக்கிறோம் என்று குழந்தைகள் 3 பேரை அழைத்து கொண்டு கணவனோடு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு செல்ஃபியும் எடுத்திருக்காங்க. அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும், பிறகு நாம் நம் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்தியாவிலிருந்து நாம் குடிபெயர்கிறோம் லண்டனுக்கு, கணவனோடு சேர்ந்து இனிமேல் வாழவிருக்கிறோம் என்று ஆசையாய் புறப்பட்டு சென்றபோது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருக்குது. இங்கு அவங்களோட உறவினர்கள்கிட்ட DNA பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கு. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இந்த DNA சோதனையானது தொடங்கி இருக்குது. இங்கு நம்மளோட மருத்துவர் இருக்கார். சார், உங்க பேரு? என் பேர் டாக்டர் ஜெய்சங்கர் பிள்ளை. நான் வந்து இங்கே பல் மருத்துவக் கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன். நாங்கள் டென்டல் ரிலேட்டடாக தான் நாங்கள் பேச போகிறோம். எப்படி பேசணுன்னா, இது வந்து ஒருத்தரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இன்டர்போல் கைட்லைன்ஸ் படி 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, 2வது வந்து பல்லோட அரேஞ்ச்மெண்ட்டை அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், 3வது வந்து DNA. ஸோ இந்த 3 மட்டும் தான் வந்து பிரைமரி ஐடென்டிஃபையர்ஸாக கன்சிடர் பண்ணுது ஆஸ் பர் இன்டர்போல் கைட்லைன்ஸ்.
இப்போ இந்த மாதிரியான எரிஞ்சு போன உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் டிஎன்ஏவும் சில நேரத்தில் ரொம்ப டீப்பாக போய் தான் எடுக்கணும். ஸோ டீத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரோட இதை வந்து நல்லா விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அந்த டென்டலோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதில் பண்ணியிருக்கிற ட்ரீட்மெண்ட்டு, சப்போஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், போஸ்ட்மார்ட்டம் ரூமில் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த உறவினர்கள் கிட்ட வந்து நாங்கள் கேட்கும் போது, உங்களோட சொந்தக்காரர் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அவங்க ஏதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டென்டிஸ்ட் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்கி நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் வர்றதுக்கான, சீக்கிரமாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் டிஎன்ஏ வந்து மோஸ்ட்லி பல்லுலேருந்து எடுப்பாங்க. பல் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ கடைசியில் இருக்கிற பல், எந்த பல் வந்து ரொம்ப ஹீட்டுக்கு கிட்டக்க இல்லையோ அந்த பல்லை ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பல் எடுக்கணும்னா ஒரு டென்டல் சர்ஜன், நாங்கள் எல்லாருமே டென்டல் சர்ஜன்ஸ், டென்டல் காலேஜில் இருக்கிறவங்க, அந்த டென்டல் சர்ஜனால தான் அந்த பல்லை வந்து கரெக்டாக பிடிச்சி உடைக்காமல் எடுக்க முடியும். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் இன்னைக்கு 2 நாளாக பார்த்துட்ருக்கோம். விமானம் புறப்பட்ட போது எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியவில்லை. விமானத்தின் வெளிப்புற பகுதியில் அசாதாரணமான நிலையை உணர்ந்தேன். விமானம் புறப்படுவதற்கு முன் ஏசி சரியாக வேலை செய்யவில்லை. விமானத்தின் பிளாப்ஸ் மேலும் கீழும் நகர்வதை கவனித்தேன். விமான குழுவிடம் புகாரளிக்க முயன்றேன், ஆனால் அவர்கள் அவசரத்தில் இருந்தனர். ஏசி இயக்கப்பட்ட பிறகும் வெப்பநிலை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக இருந்தது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான போது இது தொடர்பான பல்வேறு வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பலதரப்பட்ட மக்களாலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போச்சு. அது என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்படுவதற்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட இந்த விமானம் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்திருக்கிறது. அப்படி வரும்போது அதில் பயணம் செய்த ஒரு நபர் உள்ள இந்த விமானத்துக்குள்ள எந்த அளவுக்கு வசதி குறைபாடு இருக்கிறது, ஏசி வேலை செய்யல, எல்லாம் கழண்டு கையோடு வருது, ஒரு விமான பணிப்பெண்ணை கூப்பிடுவதற்கான ஒரு பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீட்டில் இருக்கும், அது வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தார். இதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. இந்த நிலையில் லேண்டிங் குறித்தும் டேக் ஆஃப் குறித்தும் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டபோது அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலுமே கூட இது சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. லேண்டிங்கும் டேக் ஆஃபும் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, உள்ளதான் வசதி குறைபாடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா தரப்பை வந்து அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தொழில்நுட்ப ரீதியான கோளாறு அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த இடத்தில் நாம வந்து யார் மீது குற்றம் சாட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கைகள் நீட்டப்படுவது என்னவோ போயிங் நிறுவனத்தை வச்சுதான். போயிங் நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம், பல்வேறு நாடுகளுக்கும் விமானங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த போயிங்கின் 787-8 ட்ரீம் லைனர் என்ற ரகத்தை சேர்ந்த ஒரு விமானம் தான் இப்போ அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு விமானம். ஸோ இந்த ட்ரீம் லைனர் வரிசையிலேயே இந்த விமானங்களிலேயே முதல் விபத்தே அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோர விபத்து தான். ஸோ இந்த போயிங் 787-8 ட்ரீம் லைனர் ரக விமானம் எப்பொழுது தனது முதல் பயணத்தை தொடங்கியது அப்படின்ட்டு பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டில் தான் இதனுடைய முதல் பயன்பாடு தொடங்கி இருக்கிறது. ஸோ கடந்த 14 ஆண்டுகளாக இது களத்தில் இருக்கிறது இந்த ட்ரீம் லைனர் விமான ரகம். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ட்ரீம் லைனர் விமானங்கள் போயிங் நிறுவனத்தைச் சேர்ந்த பல ரக விமானங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ட்ரீம் லைனர் வகையை பார்த்தோம்னா 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போ சம்பந்தப்பட்ட இந்த விபத்திற்குள்ளான விமானம், அதை பற்றின தகவல்களை பார்த்துடலாம். சம்பந்தப்பட்ட விமானம் அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் AI-171. இந்த விமானம் எப்போ முதல் பயன்பாடுன்னு பார்க்கும்போது 2013 தான் இந்த விமானம் பறக்க தொடங்கியிருக்கு. இந்தியாவுக்கு ஏர் இந்தியாவிடம் இது எப்பொழுது ஒப்படைக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது 2014 இருந்து ஏர் இந்தியாவுக்காக இந்த விமானமானது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஸோ 2014 இருந்தே இப்போ இந்த விபத்து முடிகிற வரைக்குமே எந்தவித இடர்பாடுகளையும் பெருசா சிக்கல, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்படுறாங்க. அதையும் மீறி ஏன் இந்த விபத்தானது நடந்தது அப்படின்றதா இங்க பிரதான கேள்வியாக மாறி இருக்கிறது.
ஸோ இந்த போயிங் 7878 ட்ரீம் லைனர் இந்த விமானத்துடைய சிறப்புகள் என்னென்ன, ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகளோட இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நேற்று விபத்து குறித்தான செய்தி வந்த உடனே, இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்த உடனே, போயிங்ல ட்ரீம் லைனர்ல ஆக்சிடென்ட்டா, இது ரொம்ப சேஃபான ஒரு விமானமாச்சு, உலக அளவில் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விமானமா இருக்கக்கூடியதா பார்க்கப்படுவதாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல்ல எழுந்துச்சு. அப்படி என்ன இதனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது எரிபொருள் திறன் மற்றும் குறைந்த சத்தம், இது இதனுடைய பிரதான ஸ்பெஷாலிட்டியா சொல்லப்படுது. நீண்ட தூரம் பயணிக்கும் விமானம், இப்போ இதுல பார்த்தது கூட இங்க அகமதாபாத்ல இருந்து லண்டன் வரைக்கும் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்திற்கு தான் இது ஆயத்தமாகிட்டு இருந்தது. அதே மாதிரி பாதுகாப்பு ரீதியான மேம்படுத்தப்பட்ட ஒரு விமான வடிவமைப்பு தான் இந்த போயிங் ட்ரீம் லைனர் விமானம் அப்படின்றதும் இங்க குறிப்பிட வேண்டியதா இருக்கிறது. கடந்த 14 ஆண்டு காலமாக எந்த ஒரு விபத்தையும் இந்த ட்ரீம் லைனர் சந்திக்கவில்லை. அதனால் தான் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து இந்திய வரலாற்றில் மட்டும் இல்ல, உலக விமானத்துறை வரலாற்றிலேயே குறிப்பா போயிங் நிறுவனம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விபத்து சந்தித்ததே கிடையாது அப்படின்றதுனால தான் இப்ப கூடுதல் ஸ்பாட்லைட் இந்த விவகாரத்து மேல விழுந்திருக்கு, குறிப்பாக போயிங் நிறுவனத்தின் மீது. இந்த நிலையில போயிங் அதனால சர்ச்சைகளே இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயம் சர்ச்சைகள் இருக்கிறது. பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு இதே இந்த போயிங் நிறுவனத்தில் தர கட்டுப்பாட்டு மேலாளராக பணிபுரிந்து ரிட்டையர்டான ஒரு நபர், ஜான் பார்னெட் என்ற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு, 2019 ஒரு இன்டர்வியூல தரம் குறைந்த பாகங்கள் போயிங் நிறுவன விமானத்தின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, டெட்லைனை சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்காக சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துறாரு, தரம் குறைந்த உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சு பேசிட்டு வந்தார். ஆனா 2024 அவர் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரீசன் சொல்றாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு காரணம் கிடைக்கல, ஆனால் அவர் மரணம் அடைந்து விட்டார். இதை பத்தி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் போது அது நமக்கு இங்க தேவைப்படாது. ஆனா இவர் 2019 இந்த போயிங் விமானம் குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் இந்த விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி விட்டார். ஸோ இவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த விமர்சனம் அடங்கிடுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2024ஆம் ஆண்டு இதே போயிங் நிறுவனத்தில் பொறியாளராக இருந்த சாம் சலேபூர் என்ற ஒரு இன்ஜினியர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லைனர் விமானங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும், கிரவுண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முன்ன சொன்ன அதே காரணம் தான், ஒரு தரம் குறைந்த உதிரி பாகங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, ப்ராப்பர் புரோட்டோகால் நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை, இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை சாம் சலேபூர் முன் வச்சிருந்தார். ஆனால் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, போயிங் தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே மறுத்திருக்காங்க. எல்லா புரோட்டோகாலையும் எல்லா எஸ்ஓபியும் ஃபாலோ பண்ணி தான் எங்களுடைய விமானங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, எங்களுடைய வெற்றி சதவீதம் தான் அதற்கு சான்று, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது அகமதாபாத்தில் நடந்திருக்கக்கூடிய விபத்து இவங்க 2 பேருமே எழுப்பின அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த சர்ச்சையை மீண்டும் சர்ச்சை தீயை பற்ற வைத்திருக்கிறது. இதற்கான பதிலை சொல்ல வேண்டியது தற்பொழுது போயிங் நிறுவனத்தின் கடமையாக மாறி இருக்கிறது. அதனால தான் ஒரு பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஏர் ஷோக்காக போயிங் நிறுவனத்தின் சிஇஓ போயிட்டு இருந்தாரு. இந்த விபத்தின் காரணமாக எல்லா பிளானுமே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த விபத்து, இதற்கான காரணம் எதனால் நிகழ்ந்தது, இந்த மாதிரியான ஆய்வு பணிகளில் ஈடுபடுவது மட்டும்தான் தற்பொழுது போயிங் நிறுவனத்துடைய முதற்கட்ட பணியாக மாறி இருக்கிறது. ஸோ களத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏர் இந்தியா தரப்புல இருந்தும் மத்திய அரசு தரப்புல இருந்து குஜராத் மாநில அரசு தரப்புல இருந்து எல்லாம் ஆய்வு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போயிங் நிறுவனமுமே கூட ஆய்வு பணியில் இறங்க இருக்கிறார்கள் இந்த விபத்திற்கான காரணத்திற்காக. ஸோ அதே நேரத்தில் இந்த போயிங் அப்படின்றது ஒரு ஏர்பஸ் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கோ அதே மாதிரி போயிங்குமே ரொம்ப ரொம்ப பிரதானப்படுத்தப்பட்ட முக்கியத்துவம் பெறப்பட்ட ஒரு விமான நிறுவனமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து அவங்களோட ஹிஸ்டரியில், அவங்களுடைய இத்தனை ஆண்டு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. விபத்தில் சிக்கியதுமே போயிங்குடைய பங்குகள் ஷேர் மார்க்கெட்டில் சரிய தொடங்கி விட்டன. அதனுடைய மதிப்பு எடுத்த உடனே, விபத்து குறித்தான செய்தி வந்த உடனே 8% என்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது பங்குகளுடைய விலை போயிங் நிறுவனத்தினது. நேற்று சந்தை மூடப்படும் போது 5லிருந்து 4.2% என்ற அளவுக்கு தொடர்ந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருந்தது. ஸோ விமானத்துறையே உலக அளவில் ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது இந்த விபத்தின் காரணமாக. ஏன்னா போயிங் நிறுவனமான ஒரு பெரு நிறுவனமே இந்த மாதிரி சிக்கல்கள் உள்ளாகும் போது விமானத்துறையும் அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்துமே இங்க கேள்விகளும் சந்தேகங்களும் வலுவடைகின்றன. இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது போயிங் நிறுவனத்தின் கைகளில் தான் இருக்கிறது. ஸோ இப்போ பிளாக் பாக்ஸ் இதெல்லாம் கைப்பற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பொறுத்து போயிங் நிறுவனமோ சரி, ஏர் இந்தியா நிறுவனமோ சரி, அவங்க தங்கள் தரப்பிலிருந்து என்ன பதிலை வழங்க இருக்கிறார்கள், இதற்கான முழு காரணத்தை சார்ந்து இதற்கான பதிலும் நமக்கு வரும் நாட்களில் தெரிய வரும். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்து 2வது நாள் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ஏற்கனவே விமானத்தின் கருப்பு பெட்டிகளானது
மீட்கப்பட்டு விட்டது. அது ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. உயிரிழந்த 240க்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் சிவில் மருத்துவமனையில் அடையாளம் காண்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களது உறவினர்களிடம் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட இருக்கிறது. இந்த பணி தொடங்கி 24 மணி நேரம், அதாவது DNA மாதிரிகள் சேகரிக்க தொடங்கி 24 மணி நேரத்தை கடந்துவிட்டது. இன்னும் சேகரிப்பு பணி முடியவில்லை. இது முடிந்த பின்னர் ஒப்பீடு செய்யப்பட்டு உடல்களை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் ஒரு 4:30 மணி அளவில் ஒரு உடலை ஒப்படைக்கலாம் என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அது கூட இன்னும் முழுமையான அந்த ஒப்பீடுகள் முடியவில்லை என்ற காரணத்தினால் தற்போது வரை எந்த உடலும் ஒப்படைக்கப்படவில்லை. நாளை காலை மீண்டும் நிவாரணப் பணிகள் தொடங்க இருக்கிறது. நாளை காலை இந்த விமானம், அதாவது கட்டிடத்தின் மீது விழுந்திருக்கும் விமானத்தின் மீதியுள்ள பகுதிகளை அகற்றும் பணிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் யாரேனும் சிக்கியிருக்கலாம் என்ற தகவலும் இருக்கிறது. எனவே நாளைய மீட்பு பணியின் போது என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கிறது, குறிப்பாக 2 கருப்பு பெட்டிகளிலிருந்து என்ன தகவல்கள் தற்போதைக்கு செய்துள்ள ஆய்வில் கிடைத்துள்ளன என்றால், இந்த ஆய்வை இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய 3 நாடுகள் சேர்ந்து 3 நாட்டு நிபுணர்கள் நடத்துகிறார்கள். அதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற விவரங்களை எல்லாம் தந்தி தொலைக்காட்சி களத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வழங்கும். मेरी लड़की और मेरी मम्मी दोनों। அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமான விபத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் கல்லூரி ஹாஸ்டலை விட்டு வெளியேறினர். கல்லூரி கட்டடத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் மாணவர்கள் உட்பட சிலர் உயிரிழந்தனர். இதில் பலர் படுகாயமடைந்த நிலையில் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பலர் கட்டு போட்டபடி உடைமைகளை எடுத்து ஹாஸ்டலை விட்டு வெளியேறியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹாஸ்டலில் இருந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், உறவினர்கள் தங்களது உடைமைகளுடன் வெளியேறினர். இங்கு நிறைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விமானம் விழுந்தது தெரிஞ்ச உடனே நான் கட்டடத்தை விட்டு ஓடினேன். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு அங்கிருந்த சுவத்துல ஏறி குதிச்சப்பதான் கால்ல சுளுக்கு விழுந்துருச்சு. நல்ல வேலை, உடனடியா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தேன். ஒரு 15 செகண்ட் லேட்டா இருந்தா நான் கரும்புகையில சிக்கி செத்தே போயிருப்பேன். ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது டாடா குழுமம் வசம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது. ஆனால் உண்மையில் முதல்ல இந்த ஏர் இந்தியா யார் கட்டுப்பாட்டில் இருந்தது, யார் கொண்டு வந்தார், யார் நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டாடா குழுமம் தான். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சது 1903ஆம் ஆண்டு அவங்க வடிவமைச்சு வெற்றிகரமாக இயக்கிட்டாங்க. அதற்கு பிறகு என்ஜின்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆச்சு, நிறைய முன்னேற்றங்கள் வந்தது, பவர்ஃபுல் என்ஜின்ஸ் எல்லாம் வந்தது. 1932ஆம் ஆண்டில் ஜேஆர்டி டாட்டா அவர்கள் தான் விமானத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அவரே இயக்கினார். அவர் ஒரு கமர்ஷியல் பைலட்டும் கூட. அவர் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில். அவங்களுடைய தாயார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில். பிரெஞ்சு குடிமகனாக இருந்தார். பிரெஞ்சு இராணுவத்தில் அவர் பணி செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பைலட்டும் கூட, ரொம்ப திறமசாலி. அந்த வகையில் அதன் பிறகு அவர் இந்திய குடிமகனாக மாறிவிட்டார். 1932 அவர் தான் என்ன பண்ணுறாரு, டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் வைக்கிறார். வெற்றிகரமாக கராச்சி, இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, பட் அப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒரே நாடாக தானே இருந்தது. 1947க்கு பிறகு தான் இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் பிரிஞ்சுது. அப்போ கராச்சியிலேருந்து என்ன பண்ணுறாரு, மும்பைக்கு இயக்கிறார். மும்பையிலேருந்து மெட்ராஸுக்கு இயக்கிறார். நம்ம சென்னையை முன்னாடி மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸுக்கு இயக்கிறார். வெற்றிகரமாக அவர் தான் 1932 இதை செய்து முடிக்கிறார். அவர்தான், அதாவது இந்திய விமானத்துறையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜேஆர்டி டாடா அவர்கள். டாடா ஏர்லைன்ஸ் என்ற பெயரில் இதை இயக்குகிறார். பிறகு உலகப்போர் வந்துவிட்டது. 1939 உலகப்போர், 2ஆம் உலகப்போர் ஆரம்பிக்குது. 1945 வரைக்கும் 2ஆம் உலகப்போர் நடைபெறுகிறது. சுமார் 6 ஆண்டு காலம். ஹிட்லர் கொல்லப்பட்ட பிறகு அடுத்த ஆண்டு 1946 ஏர் இண்டியா என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லை, இது ஒரு பப்ளிக் கம்பெனியாக
மாற்றப்படுகிறது. 1950 அதன் பிறகு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது 1947. 1953 ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த நிறுவனமானது தேசிய மயமாக்கப்படுகிறது. அனைத்து விமானங்களும் தேசிய மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மயமாக்கப்படுகிறது. ஜேஆர்ஜி டாடா அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு தரப்படுகிறது. இப்படியாக இந்த ஏர்லைன்ஸ் இயங்கி வந்தது. ஆனால் 1990களுக்கு பிறகு பிரைவேட் ஏர்லைன்ஸும் போட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய விலை இதெல்லாம் ஏர் இந்தியாவோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் ஏர் இந்தியாவால் நிற்க முடியவில்லை. 2007க்கு மேலே லாஸ் தான், நஷ்டம் தான் அதிகமாச்சு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் 2022ஆம் ஆண்டில் டாடா மீண்டும் ஏர் இந்தியாவை வாங்கிவிட்டது. இப்படித்தான் ஏர் இந்தியாவுடைய வரலாறு அமைகிறது. இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, அதாவது பயணிகளை வைத்து அதிக பயணிகளை யார் கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது இண்டிகோ ஏர்லைன்ஸ் இன்றைக்கி நம்பர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏர் இந்தியா தான் இந்தியாவுடைய மிக முக்கிய விமானம் என்று இருந்தது. ஆனால் தனியாருடைய காம்படிஷனை தாங்க முடியாமல் அப்படி வந்தது. மீண்டும் டாடா குழுமத்தின் கையில் வந்து இந்த லேட்டஸ்ட்டு குஜராத் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பேர் இடியாக டாடா குழுமத்திற்கு இறங்கி இருக்கிறது. 1932 ஜெட் அதாவது இயக்கத்தில் டாடா ஏர்லைன்ஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டது தான் தற்பொழுது ஏர் இந்தியாவாக மாறி அரசாங்கம் கைக்கு போய் மீண்டும் 69 ஆண்டுகள் கழித்து டாடா குழுமத்து கையிலேயே வந்திருக்கு. இதுதான் ஏர் இந்தியாவுடைய வரலாறு.